தமிழ் குரூப் ஃபோருக்கோ இல்லை குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கோ தமிழில் வந்து 100 கேள்விகள் வருது இல்லையா? இப்போ தமிழில் முதல் யூனிட் இலக்கணம், அதுக்கு நம்ம எந்த மாதிரி படிக்கணும்? பள்ளி பாட புத்தகங்கள் படித்தா போதுமா, இல்லை அவுட் சோர்ஸ் படிக்கணும்னா என்னென்ன புத்தகங்கள் படிக்கலாம்? இப்போ நான் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா கட்டாயம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கூல் புக் தான் எனக்கு பேசிக். எனக்கு வந்து பள்ளி பாட புத்தகம் வந்து இலக்கணத்தோட பேசிக்ஸ் இருக்குது. ஸோ 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் பார்த்தோம்னாலே 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் இலக்கணம். இதில் வந்து எல்லாமே எழுத்து சொல்லு ப்ளஸ் வந்து நமக்கு தேவையான எல்லா எழுத்து சொல் தான் மெயின். இன்றைக்கி இருக்கிற சிலபஸ் வந்து யாப்பு நமக்கு கிடையாது, அணி நமக்கு இல்லை. ஸோ அப்போ எழுத்து சொல்லு இது ரெண்டும் வந்து மெயினாக நம்ம குரூப் 4 சிலபஸில் குரூப் 4 ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் அது ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கான நான் ஒரு புது ஸ்டூடெண்ட்டாக வரேன், எனக்கு வந்து அவுட் சோர்ஸ் எது படிக்கணும்னு தெரியாது. ஸோ என்னோட நாலேஜ் நான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி எளிமையாக இருக்கக்கூடிய முதல் சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக் தான். ஆனால் அது மட்டுமே படித்தா போதுமான்றது கிடையாது. அது வந்து ஒரு 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 ஸ்டார்டிங் ஒருத்தர் வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் வரதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பயிற்சி எடுப்பார் இல்லையா, ஒரு வார்ம் அப் செய்வார். அந்த வார்ம் அப் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்கூல் புக் தான். ஸோ இன்றைக்கி சுச்சுவேஷன் வந்து போட்டிகள் அதிகமாக இருக்குது. சிலபஸ் வந்து நிறைய பேர் போட்டி போகிறனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப சீர்மைப்படுத்திட்டாங்க. குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும் குரூப் 2 ஆகட்டும் ரொம்ப சீர்மைப்படுத்திட்டாங்க. அதுவும் தமிழ் வந்து எந்த அளவுக்கு வந்து சீர்மைப்படுத்த முடியுமோ அவ்வளோ படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை கவர் பண்ணிட்டு அடுத்து நம்ம அவுட் சோர்ஸை தேடணும். அவுட் சோர்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ புணர்ச்சி விதின்னு பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம பார்க்குறோம். பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுன்றது வந்து இப்போ ஒரு எழுத்து அதிகாரத்தில் அது வருது. நம்ம டேரெக்டாக எடுத்து போனோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நமக்கு இருக்கும் இப்போ பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் அப்படின்னு நம்ம படிச்சுட்டு போயிடுவோம். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எளிமையான விஷயமாயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோட புணர்ச்சி விதி பேஸ் பண்ணி என்னென்ன புணர்ச்சி விதிகள் இருக்குது. ஸோ புணர்ச்சி விதியை படிச்சிட்டோம்னா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுன்னு தனித்தனியாக படிக்க வேண்டியது கிடையாது. இதோட பேசிக் ரூல் என்னென்னா புணர்ச்சி விதி. இப்போ ஒரு ரோட்ல இருந்து நான் போகும்போது செல்லும்போது நான் இடதுபுறமாக தான் செல்லணும், அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நான் வளையும் போது வந்து என்ன பண்ணணும்னா கை காட்டிட்டு வளையணும், ஸோ இண்டிகேட்டர் போட்டு வளையணும் அப்படின்ற ஒரு பேசிக் ரூல்ஸ் இருக்குல்ல. இந்த பேசிக் ரூல்ஸ் தான் புணர்ச்சி விதி. ஸோ 2 எழுத்துக்கள் புணர்றதுக்கான விதிகள் இருக்குது. அது கூட்டல் அன்று அது ஒன்று நமக்கு ஈஸியாக நம்ம இதுவரையும் படித்தது என்னென்னா உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடுன்ற விதியை தான் நம்ம புக்கில் படிச்சிருப்போம். ஆனால் அதுன்ற வார்த்தைக்கு நம்ம ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. வெறும் அது அப்படின்றதுக்கு இதுதான் புணர்ச்சி விதி. அது கூட்டல் அன்று அதுவான்று அப்படின்ற ஒரு புணர்ச்சி விதி இருக்குது. இதை பேஸ் பண்ணி நம்ம படித்தோம்னா ஈஸியாக போடலாம். ஸோ இந்த புணர்ச்சி விதியில் நம்ம எங்கே படிக்கணும், அவுட் சோர்ஸ். இந்த அவுட் சோர்ஸுக்கு என்னென்னா எக்கச்சக்கமான அவுட் சோர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக ஒரு ரெண்டு அவுட் சோர்ஸ் எடுத்துலாம். ஒன்று வந்து இப்போ தேவநாய பவனார் இருக்குது, அப்படி இல்லைன்னா வந்து இளங்கொமனார் இருக்குது. ஸோ தேவநாயரே வேந்து பார்த்து வரையானா இளங்கொமனாரோட புணர்ச்சி விதிகள் இருக்குது. அதில் தான் கங்கா கூட்டல் ஓகம் கங்கா ஓகம் அப்படின்னு நான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி புணர்ச்சி விதிகள் அதில் இருக்குது. இப்போ கங்கா கூட்டல் ஓகம்ன்றது வந்து என்ன, வடமொழி புணர்ச்சி. அது வடமொழி எழுத்து. கங்கா கூட்டல் கங்கைன்றது தமிழ் இல்லை, காவேரின்றது தான் தமிழ் நம்ம பார்ப்போம். கங்கைன்றது வந்து வடமொழி வார்த்தை. ஸோ இந்த கங்கா கூட்டல் ஓகம்ன்றது வடமொழி சொற்கள் புணரும் போது எப்படி இருக்குது அப்படின்ற புணர்ச்சி அதில் இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்டார்டிங்கில் நமக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே பேசிக்காக என்ன நினைப்பாங்கன்னா இலக்கணம் தானே ஜஸ்ட்டு சிம்பிள் தானே அப்படின்னு நம்ம நினச்ச ஒரு கேர்லெஸ் தான் 2025-24 அடிபட்டது. ஓகே, ஸோ அப்போ அந்த மாதிரி புணர்ச்சி விதிகளுக்கு வந்து இளங்கொமனார் புக்காக இருக்கலாம், இல்லை நன்னூலாக இருக்கார் இல்லையா. ஸோ நம்மளோட இன்னைக்கு பள்ளி பாட புத்தகத்தில் நம்ம பயன்படுத்துகிற இலக்கணம் எல்லாமே என்னன்னா நன்னூலாருது. ஸோ அப்போ நன்னூலாரதை பார்க்கலாம். நன்னூலார் காண்டிகை உரைன்னு இருக்குது. இது 2 பார்த்தா புணர்ச்சி விதி. இது மாதிரி வந்து நம்ம நிறைய கம்ப்ளைண்ட், நானுமே இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணதான். நம்ம என்னன்னா நமக்கு ஒரு வருத்தம் இருக்கும், தமிழ் ரொம்ப கஷ்டமாக வைக்கிறாங்களே, ஓலைச்சோடிலிருந்து வைக்கிறாங்களே அப்படின்றான். இந்த புணர்ச்சி விதிகளோ இல்லை இந்த மாதிரி பேசிக் கான்செப்டோ ஒருமைப்பன்மை கான்செப்டோ இதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ டீப்பாக ஓலைச்சோடிலேருந்து எடுத்தால் கூட நம்மளால் அதை வந்து போட முடியும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் வந்து தமிழில் இலக்கணம்ன்றது முழுக்க புரிஞ்சக்கூடிய விஷயம் தான். 85 மார்க்கில் வந்து இப்போ 100 மார்க் இருக்குது. ஒரு காலத்தில் வந்து தமிழ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா நான் 100க்கு 95 97 98 போடுற மாதிரி இருந்தது. ஆனால் இன்றைக்கி கணக்கு வந்து போட்டித்தன்மை அதிகமானால 85+ போடுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜாப் நோக்கி போனோம்னா 85+ போடணும். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெமரி பண்ணுற 2ஆக பிரிச்சுக்கணும். சிலபஸை நம்ம 2ஆக பிரிச்சுக்கணும். ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் என்னென்னா அடிப்பட்டம் என்ன பண்ணோம்னா புரிஞ்சுப்பான், எதெல்லாம் புரிஞ்சுக்கணும் எதையெல்லாம் மனப்பாடம் பண்ணணும், இது மட்டும்தான். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது. நிறைய கம்ப்ளைண்ட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ பிடிஎஃப் படிக்கணுமா, இவ்வளோ அவுட் சோர்ஸ் படிக்கணுமா, ஓலைச்சோலேருந்து படிக்கணுமா அப்படின்னு நிறைய அவுட் சோர்ஸ் வருது. ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் சொல்லுவாங்க. அவங்களோட இது என்னென்னா லக் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக லக்குன்றது ஒன்று வேணும் தான். அந்த லக் எப்படி இருக்குன்னா நான் இப்போ தமிழில் ஒரு 80 மார்க்குக்கு பயங்கரமாக உழைச்சாதான் 80+2 80+3 ஒருத்தர் 88 எடுத்திருக்காங்க. 88மே லக்குன்னு யாராலும் சொல்ல முடியாது. 85 மார்க்குக்கு அவங்களால உழைச்சிருப்பாங்க. அந்த உழைப்பு அவங்களுக்கு அந்த 3 மார்க்கை தேடி தந்திருக்கு. அந்த லக்குன்றது நம்ம கையில் கிடையாது. 99 போட்ட எனக்கு 101 கொஸ்டின் போயிடுச்சு. அதில் ஒரு கொஸ்டின் வந்து என் லக்குன்னு நான் சொல்ல முடியாது. யாருக்கும் லக்குன்றது அமையாது. அது அந்த நேரம். ஆனால் நான் என்னோட உழைப்பு என்ன பண்ணால் எந்த அளவுக்கு உயர்வாக வைக்கணும் அந்த அளவுக்கு நான் உயர்வாக எஃபர்ட் போட்டேன்னா
அந்த 1 மார்க்கோ 2 மார்க்கோ 3 மார்க்கோ எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு வேலை விட்டவங்க எல்லாமே ஜஸ்ட் 1 மார்க் 2 மார்க்கில் தான் வேலை மிஸ் ஆகிருக்கும். ஸோ இதுக்கு இன்னும் கூடுதலாக எஃபர்ட் போடணும். எந்த அளவுக்கு அவுட் சோர்ஸ் வந்து இன்னைக்கு அவுட் சோர்ஸில் இருந்தோம்னா புரிதல். நான் இப்போ சிலபஸை பார்த்துட்டேன், எதெல்லாம் புரிஞ்சக்கூடிய விஷயம் சந்திப்பிழையிலிருந்து, அதாவது மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயம் எது பாருங்க. மயங்கொலி மனப்பாடம் பண்ணக்கூடிய வார்த்தை. ஏன்னா மயங்கொலிகள் எங்க ஒரு அகராதி இருக்கு, டிக்ஷனரி மாதிரி அது. இப்போ ஏல ஆப்பிள் அப்படின்ட்டு ஒரு ஏல மட்டும் எத்தனை லெட்டர் இருக்குமோ அது மாதிரி ஆளை மட்டும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. ஆ டு நான் வரையும் கடைசி நிறைய வார்த்தைகள் இருக்கு. இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு முறை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ முக்கியமான 2-3 பிடிஎஃப் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்தால் அதுலேருந்து போடலாம். வராத பட்சம் அதில் ஏதாவது ஒரு புரிதல் அடிப்படையில் போட்டு பார்க்கலாம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ண முடியாது. கலைச்சொற்கள் கண்டிப்பாக 10 வருஷம் வருது. 2 கேள்விகள் எதுலேருந்து வருது அப்படின்னா பாடப்புத்தகத்துலேருந்து கண்டிப்பாக 2 கேள்வி வந்தது. என்னால் 10 கேள்வி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நாலேஜ் நமக்கு 1549 பேஜஸ் இருக்குது. டெய்லி ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. எப்படியாப்பட்டவனாலும் 1549 பேஜஸை படித்து முடிச்சு கலைச்சொற்கள் வந்து எல்லாம் சரியாக போட முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு நான் 2க்கு ஃபோக்கஸ் பண்ணேன். அந்த 2 என்ன, ஸ்கூல் புக்லேருந்து 2 வருது. எனக்கு ஸ்கூல் புக்கோட பவுண்டரி 6ஆவது 12வது வரையும் கலைச்சொற்கள் அதிகபட்சம் ஒரு 150 கலைச்சொற்கள் படித்தா 2 கேள்விகள் இடம்பெறும். அப்போ அந்த 150க்கு நான் ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணேன். அந்த 150லேருந்து ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய கேள்விகளை நான் வந்து வினாத்தாள்கள், இப்போ நிறைய வினாத்தாள்கள் அட்டன் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடியது நம்ம நேரம் ஏதாவது இப்போ ஒரு பொறுத்துகளை வருதுன்னா ஜஸ்ட்டு ஒரு வார்த்தையை வச்சு அந்த பொறுத்துகளை போட முடியும். ஸோ அப்போ பொறுத்துகளை வரதை மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்சது நான் சரியாக போட்டு வரேன். 10 கேள்வியில் அதிகபட்சம் என்னால் 5 கேள்வி சரியாக போட முடியும். அடுத்த 5 அதுதான் என்னோட நேரம். அப்போ மயங்கொலி, கலைச்சொற்கள், இப்போ இந்த அகராதி சொற்கள்னு சொல்லிட்டு வருது. இந்த மாதிரி ஒரு 3 ப்ளஸ் வந்து ஓர் எழுத்து ஓர் மொழி. அது கூடமே ஒரு நமக்கு தெரிஞ்ச ஒரு பவுண்டரி ஒரு 60 எழுத்துக்கள். நம்ம புக்கில் படிப்போம் 40 எழுத்துக்கள் இருக்கும். பவுண்டரியில் இதில் படிக்கும்போது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவுட் சோர்ஸில் படிக்கும்போது கவர்மெண்ட் மெட்டீரியலே கூட போதும். நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் கவர்மெண்ட்டில் 60 எழுத்துக்கள் மேலே இருக்குது. இந்த 60 எழுத்துக்கள் படித்தாலே அதுலேருந்து நம்ம அட்டன் பண்ண முடிஞ்சிடும். ஸோ அப்போ வேறு என்னென்னா அகராதின்னு ஒன்று இருக்குது, இந்த டிக்ஷனரி வார்த்தைகள்னு சொல்லிட்டு. அது மட்டும்தான் என்னென்னா நமக்கு கொஞ்சம் அகராதி பிறமொழி சொற்கள். அந்த பிறமொழி சொற்களில் வந்து இந்த சொற்கள் எங்கேருந்து எடுக்கிறாங்க, இது பிரெஞ்சு சொல்லா, இது வந்து போர்ச்சுகீஸ் சொல்லான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அதாவது அதிகபட்சம் ஒரு 15 கேள்விகள் நம்ம மனப்பாடம் பண்ணக்கூடிய கேள்விகள் 15. ஸோ நான் புதுசாக படிக்கிறேன்னா அந்த 15 கேள்வியில் மனப்பாடம் பண்ணுறதுக்கு உட்காரக்கூடாது. இந்த என்னோட ஃபோக்கஸ் எங்கன்னா 85 மார்க். ஏன்னா 85 மார்க் ப்ளஸ் எடுத்தாலே என்னால் என்ன பண்ண முடியும், இதை ரீச் பண்ண முடியும். இந்த டிஎன்பிசி என்னால் ரீச் பண்ண முடியும். அப்போது புரிஞ்சிக்கக்கூடிய 85 மார்க்கை நான் எந்த அளவுக்கு டீப்பாக புரிஞ்சுக்கணும். ஒருமைப்பன்மை வந்து எப்படி வேணால் கேட்கட்டும். ஒருமைப்பன்மை எப்படி வேணால் கேட்கட்டும். நான் வந்து தொல்காப்பியமே கேட்டேன். தொல்காப்பியர் சொன்னது தான் அதுலேருந்து தான் எடுத்திருக்காங்க எல்லாமே. ஸோ அப்போ ஒருமைப்பன்மை எந்த அளவுக்கு டீப்பாக வேணால் கேட்கட்டும். நான் கான்செப்ட் புரிஞ்சு என்னால் போட முடியும். அதில் தப்பு பண்ண முடியாது. சந்திப்பிலை எவ்வளோ டீப்பாக வேணால் கேட்கட்டும், எங்கேருந்து வேணால் கேட்கட்டும். ஆனால் அது கான்செப்ட். சந்திப்பிலை என்றைக்கு மாற போகிறது கிடையாது. ஸோ அப்போ அந்த சந்திப்பிலைக்கான ரூல்ஸ் நான் படிச்சுனா மாறிடும். புணர்ச்சி விதிகள் எந்த அளவுக்கு டீப்பாக கேட்டோம், புணர்ச்சி விதிகளை நான் பேஸ் பண்ணி படிச்சுனா எனக்கு முடிஞ்சு போயிடும். ஸோ அப்போ இந்த மாதிரி புரிந்து கொள்ள கேள்வியில் படித்தாலே 85 மார்க். இதில் நான் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் தான் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஏரியா. எனக்கு 85 கையில் இருக்குது. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும், மனப்பாடம் பண்ணக்கூடிய பகுதி. இதை வந்து ஒரே நாளில் உட்காந்து கலைச்சொற்கள் ஒரே நாளில் உட்காந்து படிக்க முடியுமா? 1549 பேஜை எவனாலையும் படிக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணோம், டெய்லி ஒரு 2 பேஜ். இப்போ அடுத்த குரூப் வரையும் பண்ணால் டிசம்பர் 20, குரூப் 2 அக்டோபர் 2025 26. ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு 2 பேஜ் நார்மலாக பார்க்குறேன். ப்ரெஷர் இல்லாமல் நார்மலாக பார்த்துறேன். ஒரே வாரத்தில் உட்காந்து படிக்கணும், ஒரே நாளில் உட்காந்து படிக்கணும் முடியாது. ஒரு நாளைக்கு 2 பேஜ் வந்தால் நம்மளோட லக்கு, நம்ம போட்டு வரலாம். நம்ம படித்த வார்த்தையில் வந்தால் நமக்கு சந்தோஷம். இல்லாத பட்சம் போதும். எனக்கு கையில் 85 மார்க். 85 ப்ளஸில் தான் போகணுமே தவிர 85 மைனஸில் போச்சுன்னா அது நம்மளோட மிஸ்டேக். கொஸ்டின் கஷ்டம் தான், ஆனால் 85 என்னால் எடுக்க முடியும். 15 கேள்விகள் தான் எனக்கு கஷ்டம். அந்த 15 கேள்விக்கு நான் ப்ளஸில் போகணும். இதுதான் தமிழை பொறுத்தவரையும். இதில் இலக்கியம் உரைநடை இன்வால்வ் ஆகிடுது. இலக்கியம் உரைநடைன்றது என்னென்னா 20 அதிகாரம் கொடுத்துட்டாங்க. திருக்குறள் வந்து ஒரு 4 கேள்விகள் இடம்பெறுதுன்னா அந்த 4 கேள்வியில் கட்டாயம் 3 கேள்விகள் அந்த 20 அதிகாரத்துலேருந்து வருது. 20 அதிகாரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும். நான் முன்னையாச்சும் பரவாயில்ல, இப்போ 20 அதிகாரம் தான். 20 அதிகாரத்தை கட்டாயம் 20 அதிகாரத்தை சரியாக புரிஞ்சுட்டோம். இப்போ விருந்தோம்பல் இருக்கிற 10 திருக்குறளையும் படிச்சுட்டு அதோட கான்செப்ட் என்ன சொல்லுது, அதில் என்னென்ன வார்த்தைகளுக்கு என்னென்ன மீனிங்ன்ற நம்ம பேசிக் புரிஞ்சுட்டோம்னா 20 அதிகாரத்துலேருந்து 3 கேள்வி அட்டன் பண்ணிடலாம். ஒரு கேள்வி திருவள்ளுவரை பற்றி பேசிக்காக வெளியிலேருந்து வரலாம். இப்போ திருவள்ளுவரோட படத்தை வரைந்தவர் யார், வேணுகோபால் சர்மா. இப்போ திருவள்ளுவருக்கு சிலை வச்சிருக்காங்க. அந்த சிலையோட 2025 வருஷம். அதுக்கு அந்த பேர் என்ன, பேரறிவு சிலை அப்படின்னு புதுசாக இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை திருவள்ளுவரை பேஸ் பண்ணி ஏதாவது. இப்போ திருக்குறள் வந்து மொழிபெயர்க்க 133 லட்சம், ஒரு அதிகாரத்துக்கு 1 லட்சம் அப்படி கணக்கு போட்டானா 1.33 கோடி சொல்லலாம், அல்லது 133 லட்சம் சொல்லலாம். 2025 கரண்ட் பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி திருக்குறள் பேஸ் பண்ணி அவுட் சோர்ஸில் ஒரு கொஸ்டின் வரலாம். 3 கொஸ்டின் புக்லேருந்து வரலாம், ஒரு கொஸ்டின் அவுட் சோர்ஸ்லேருந்து வரலாம். ஏன்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க பாட்டு லாஸ்ட் மட்டும் யூனிட் உரைநடைக்கும் இலக்கியத்துக்கு மட்டும் என்ன மென்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா 15 கேள்விக்கு 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறாங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு தரணும் போது இப்போ நான் ஈகைன்ற ஒரு அதிகாரம் நமக்கு சிலபஸில் இருக்குது. ஈகை அதிகாரம் 10ஆம் வகுப்பு புக்கில் இருக்கானா இல்லை.
அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெறும் 10ஆம் வகுப்பு சொல்லிட்டாங்க 10ஆம் வகுப்பு புக்கில் தான் படிப்பேன்னு கிடையாது. அந்த 20 அதிகாரம் வெளியே இல்லாத போது நான் வெளியே தான் படிக்கணும். தேப்பம்னு சொன்னார் கொடுத்துறாங்க, புத்தகத்தில் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், படிக்காமல் விட்டுறக்கூடாது. 10ஆம் வகுப்பு தரம் தானே, 10ஆம் புக்கில் தான் வரும்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா தேப்பம் தான் சிலபஸில் இருக்காரு, புத்தகத்தில் இல்லை. அப்போ நான் வெளியிலேருந்து படிக்கணும், கவர்மெண்ட்டில் தேடி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி புத்தகத்தில் இருக்கிறத தரவாக படிச்சணும், இல்லாதவங்கள நான் வெளியிலேருந்து தேடி படிச்சணும். ஸோ இப்படி படித்தா 15 கேள்வியில் 12 கேள்வி கையில் வச்சுக்கலாம். 3 கேள்விகள் எஃபோர்ட் போட்டோம்னா 3 கேள்வி வந்துடும். எக்ஸ்ட்ரா படிக்கிறோம், சோர்ஸை தேடி படிக்கிறோம் அப்படின்னா அந்த 3 கேள்விகள் நமக்கு விடை உண்டு. 12+3 தான் இருக்குமே, 12+1, 12+2, இல்லை 12+0 கூட இருக்கலாம். ஆனால் 12லேருந்து 1 மார்க் கூட மைனஸ் ஆகுதுன்னா அது நம்மளோட தப்பு. இது மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் குறைச்சிட்டாங்கன்னா தமிழில் நல்ல மார்க் எடுக்கலாம். ஓகேங்களா? சில இலக்கணம் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு புரிஞ்சுட்டா 85 தொட்டலாம். மனப்பாடம் பண்ணக்கூடிய பதில் டே பை டே, ஒரே நாள் வராது, டே பை டே. மயங்கொலிகளுக்கான பிடிஎஃபாக இருக்கட்டும், கலைச்சோர்களுக்கான, ஆனால் இன்னைக்கு சோர்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ சோர்ஸ் இருக்கு, அந்த சோர்ஸ்லேருந்து தான் வருமானம் தெரியாது. ஆனால் அந்த கான்செப்ட்லேருந்து எவ்வளோ நாள் வரலாம்ல. இன்னைக்கு நம்ம இந்த வருஷம் இளங்கோவனார் கேட்டாங்க, அடுத்து தேவநாய பவனர் கேட்கலாம், இல்லை நன்னூலாரை கேட்கலாம், தொல்காப்பியரை கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். ஆனால் கான்செப்ட் எங்கேயும் மாறாதில்ல. அப்போ கான்செப்டை தெளிவாக வச்சுக்கணும். புத்தகங்கள் மாறலாம், பிடிஎஃப் மாறலாம், அவுட் சோர்ஸ் மாறலாம், எந்த அவுட் சோர்ஸ் வேணாலும் கேட்கலாம், கான்செப்ட் மாறாது. மனப்பாடம் பண்ணக்கூடிய வார்த்தையில் 2வது வைங்க, புரிஞ்ச கேள்வி ஃபர்ஸ்ட் வச்சுன்னா தமிழ் 100க்கு 85+ல் எடுக்கலாம். இப்போ என்னோட டீம், இப்போ என் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது, என்னோட டீம் என் கூட படித்தவங்க 88. எதில்? இந்த டிஎன்பிசியில் 88. இது கஷ்டம் தான், யாரும் எதிர்பார்த்து தான். எல்லாரும் ஈஸியாக சொல்லலாம், லக்கு தான். எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் லக்கு தான். ஆனால் 88 போது கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு எந்த அளவுக்கு இருக்கும். எல்லாருக்கும் அந்த லக்கு அமையாதுல்ல. 85 போட்டவங்களுக்கு 3 மார்க் அமையலாம். இப்போ உழைப்பு இங்கே இருக்குது, அது ஈஸியாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். லக்கில் வந்திருக்கோம் தமிழில். இன்னைக்கு எல்லாரோட பார்வை என்ன இருக்குன்னா, லக்கில் பாஸ் ஆகிருப்பாங்க, எனக்கு வரல உனக்கு பாஸ் ஆகிருப்பாங்க, லக்கில் சொல்லிக்கலாம். 70 மார்க் நீ எடுப்பேன், நானும் எடுப்பேன், அது கிடையாது. 80 மார்க் யார் எடுப்பா, 85 மார்க் யார் எடுப்பா, அப்படின்றது தான் இங்கே உழைப்பு. அந்த உழைப்புக்கான வேல்யூ என்றைக்குமே கிடைக்கும். இது தமிழ். இது மாதிரி ஒவ்வொரு சிலபஸையும் நம்ம என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு கண்டிப்பாக யூனிட் 6 இப்போ நான் தமிழை முடிச்சுட்டேன்.